ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து சிம்பிள் பிரைடல் பெடிக்யூர் அட் ஹோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலேயே நம்ம பெடிக்யூர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பிரைட் டூபியாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாலே இந்த காலில் உள்ள டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடும். கால் வந்து நல்லா பிரைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெயில்ஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. நெயில் பாலிஷ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறமா லைட்டான வார்ம் வாட்டரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கிளென்சர் அல்லது ஷாம்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு இருந்தால் ரொம்ப நல்லது. நான் இங்கே இல்லாததுனால பொடி உப்பு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த உப்பு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெடிக்யூர் எஃபெக்ட்டுக்காக ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் வந்து நம்ம காலை டிப் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பேக் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் அண்ட் காஃபி ஸ்க்ரப் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கரெக்டாக மெதுவாக ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக அந்த இடத்துல வந்து தேய்ச்சி விடுங்க. இதனால் டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டன் ஆகும். ஸோ நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் காலை வந்து அந்த தண்ணியில் நம்ம டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா பேக் நம்பர் 2 வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 1/4 ஸ்பூன் தான் வரும். ஸோ நான் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் போட்டால் 1/2 ஸ்பூன். அப்புறம் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நுர வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம தேய்ச்சிக்கலாம். கரெக்டாக வந்து 2 மினிட்ஸ் அதையும் நம்ம மெதுவாக பொறுமையாக இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக் 3க்கு போகிறோம். அதுதான் நம்ம நிலையாக வந்து காலைல ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் வச்சுருக்கக்கூடிய பேக். கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதை வாஷ் பண்ணுங்கள். இந்த பேக் ஒரு சூப்பரான டீடான் பேக். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட எந்த ஃபுட் க்ரீம் இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து எந்த ஃபுட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன், என்ன நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணேன், இன்னும் வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணால் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபுட் க்ரீம் இல்லாதவங்க நெய் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து குயிக் ட்ரை நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ இதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு டாப் கோட்டும் போட்டுட்டு பார்த்தோன்னா நம்ம சலூன் போய் தான் பெடிக்யூர் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரைட் டூபியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.